என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பகவானின் பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் 8வது வீட்டில் கேது பகவானும், ராசிக்கு 2வது வீட்டில் ராகு பகவானும், ராசியில் சனி பகவானும், ராசிக்கு 3வது வீட்டில் குரு பகவானும் தற்சமயம் சஞ்சாரம் செய்து கொண்டுள்ளனர். இந்த சஞ்சாரத்தில் இருந்து குரு பகவான் தற்சமயம் பெயர்ச்சியாக போகிறார். வரும் சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்று 1/5/2024 அன்று புதன்கிழமை மாலை மணி 5:21 குரு பகவான் மேச ராசியில் தனது பயணத்தை முடித்து கொண்டு ரிஷப ராசியில் சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் பெயர்ச்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சி மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு 4வது வீட்டில் குரு பகவான் பெயர்ச்சியாக போகிறார். அர்த்தாஷ்டம குரு பகவானாக இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு பலன்களை வாரி வழங்க போகிறார். கையில வாங்குனே பையில போடல, காசு போன இடம் தெரியல, காசு போன இடம் தெரியல அப்படி சொன்னது போல, அந்த பாட்டு போல இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. கையில் வாங்கினே பையில் போடல, காசு போன இடம் தெரியல, காசு போன இடம் தெரியல. இரவும் பகலும் மாறி வருவது போல இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. பணம் இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் செலவாகி போயிடும். இந்த பக்கம் வரக்கூடிய பணம் நின்று போயிடுச்சுன்னா திண்டாட்டம் ஆகி போயிடும். ஒரு இடத்துல இருந்து பணம் வரும், நம்ம அந்த பணத்தை வாங்கி இவருக்கு கொடுக்கலாம், அவருக்கு கொடுக்கலாம், ரவி சாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா சில நேரத்தில் அந்த பணம் நின்று போயிடும். நின்று போயிடுச்சு அப்படின்னா திண்டாட்டம் ஆகி போயிடும், பல பிரச்சனைகள் வந்து போயிடும். பணம் வரவுங்கிறது தேய்வுரை போல, இரவும் பகலும் போல இனி உங்களுக்கு இருக்க போகுது. முடிந்த வரையும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பணத்தை இறுக்கி பிடிங்க. பணத்தை விட்டுட்டீங்க, குருவி மாதிரி பறந்து ஓடியே போயிடும், உங்கள் கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காண்டி குருவியை இறுக்கி பிடிச்சாலும் குருவி செத்து போயிடும், குருவியை அழுங்காமல் பிடிச்சாலும் பறந்து போயிடும். குருவியை எப்படிங்க பிடிக்கிறது? அமுத்தி பிடிச்சா செத்து போயிடும், லேசாக அப்படி அழுங்காமல் பிடிச்சா பறந்து போயிடும். அப்படி ஆகிப்போச்சு இந்த ஆண்டு கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு. குடும்பத்துக்குள்ளே அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் ஏதோ ஒன்று சொன்ன, உங்கள் வீட்டுக்காரரு அல்லது உங்கள் வீட்டுக்காரம்மா ஏதோ ஒன்று சொல்ல, 2 பேர்த்துக்கும் வாக்குவாதங்கள் உடனே முட்டிக்கும். காலையில் கொண்டாந்து 2000 ரூபா காசு கொடுத்தனே, இப்போ சாயந்தரம் காசு இருக்குதா அப்படின்னு வீட்டுக்காரர் கேட்டால் அந்த காசு இல்லை, விரயமாகி போயிடும். ஆமாம், இதனால் உங்களுக்கும் உங்களுடைய வீட்டுக்காரம்மாவுக்கும் வீட்டுக்காரருக்கும் சண்டை சச்சரவுகள் உருவாகும். ரொம்ப கவனமாக இருக்கணும் காசு விஷயத்தில். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய எந்த வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் கண்டிப்பாக கவனம் வேண்டும். ஏன்னா எதிரிகள் வரக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் ரொம்ப நிதானமாக, ரொம்ப பார்த்து, ரொம்ப அப்படியே கவனமாக இருக்கணும். இல்லாட்டி எதிரிகள் உங்களுடைய வேலையை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. உங்களுடைய சகோதரர் மூலியமாகவும்
உங்களுடைய சொந்த பந்தங்கள் மூலியமாகவும் வருத்தம், வீண் வாதங்கள், வீண் விரயங்கள் இதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு உருவாகும். கடன் வாங்கி வண்டி வாகனம் வாங்குவீங்க. வாகனங்கள் வாங்கலாம், ஆனால் கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. உடல் நிலையில் வலது கண் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். அடிக்கடி கபம், சளி, மூச்சு திணறல் இதெல்லாம் இதில் உங்களுக்கு சர்வசாதாரணமாக ஏற்படும். அதனால கவனமாக பார்த்துக்குங்க உடல் ஆரோக்கியத்தை. உத்தியோகத்தில் கூடுதல் சுமை ஏற்படும். மேல் அதிகாரிகளின் நெருக்கடியால் மன உளைச்சல், வேலையில் சலிப்பு, வேலையில் வெறுப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். வியாபாரத்தில் கவனம் தேவை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய தொழில் ஆரம்பிக்க இந்த நேரம் நல்ல நேரம் இல்லை. புதிய தொழில் ஆரம்பிக்க இந்த நேரம் முயற்சிகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் தடைகள் ஏற்படும். ரொம்ப கவனமாக மாணவர்கள் இருக்கணும். மறதிகள் வந்துடும். படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கேட்டால் தெரியாது. எழுதிக்கிட்டே இருப்பாங்க, அந்த எழுத்து கண்டிப்பாக அழகாக இருக்காது. பார்த்தீங்கன்னா கோழி கிறுக்கிற மாதிரி கிறுக்கி விடுவாங்க மாணவர்கள். கல்வியில் ஒரு நாட்டம் இருக்காது. ஒரு நாட்டம் இருந்தால் தானே எந்த வேலையும் செய்ய முடியும். அதனால் மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நாட்டங்கள் இருக்காது. ஏனோதானோ அப்படின்ட்டு படிப்பார்கள். அதனால் மாணவர்கள் கல்வியில் முழுமையான நாட்டத்தை செலுத்த வேண்டும். திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு வரன் கிடைக்கும், 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 கிடைக்காது, கிடைக்கும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வரன் அமைவதில் லேட் ஆகும். அதனால் மன உளைச்சல்கள் நிறையா ஏற்படும். அதனால் விரைய செலவுகள் நீங்கள் நிறையா செய்வீர்கள். கடன் அதிகமாக வாங்கிடாதீங்க, பின்னாடி அது பிரச்சனையாகி போயிடும். அதனால் குரு பலன் உங்களுக்கு இந்த ஆண்டு இல்லை. அதனால் திருமணம் தேக்கம் வேணும்ல, குரு பலன் வேணும். அப்போ தான் திருமணம் செய்வதற்கு உகந்த ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் செய்கிறதுக்கு உண்டான குரு பலன் இல்லை. அதனால் திருமணம் செய்வதில் பல தடைகளை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த 4வது வீட்டில் அமர்ந்த குரு பகவான் 10வது வீட்டை பார்ப்பார். 10வது வீடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் சம்பந்தமான வீடு. அந்த 10வது வீட்டுக்குரிய கிரகம் யாரு அப்படின்னா செவ்வாய். அதனால் செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் அந்த செவ்வாயோட அந்த 10வது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். அப்போ தொழிலில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை குரு பகவான் தரப்போகிறார். அதுவுமே செவ்வாயுடைய தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அந்த செவ்வாயுடைய தொழில் அப்படின்னா கட்டட பணியாளர்கள், இவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதே மாதிரி செங்கல் சூளை வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு, செங்கல் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு, ஜல்லி மணல் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் ஓரளவுக்கு அலைச்சல் இருக்கும். இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்களுக்கு அலைச்சல் நிறையா இருக்கும். இருந்தாலும் கூட இந்த ஆண்டு ஒரு சில வியாபாரத்தை முடித்து லாபம் பார்ப்பீங்க. எப்படிங்க? ஒரு சில வியாபாரத்தை நீங்கள் முடித்து லாபத்தை பார்ப்பீங்க. யார்? ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவர்களுக்கு. அதே மாதிரி வைத்திய தொழிலில் உள்ளவர்களுக்கும் அலைச்சல் நிறையா ஏற்படும், மனக்கவலை நிறையா ஏற்படும். ஏன்னா இவருக்கு என்ன தொழில் இருக்குது, என்ன நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே
லேட்டாகி போயிடும், மன உளைச்சல் ஏற்படும். அதனால் இந்த வைத்திய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் கூட தொழிலில் சிறு சிறு லாபங்கள் உண்டாகும், மன குழப்பத்தோட லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த காவல்துறையில் பணிபுரியவர்களுக்கு, என செவ்வாய்ங்கிற ஒரு தைரியக்காரகன், வீரக்காரகன் செவ்வாய். அதனால காவல்துறையில் பணியில் உள்ளவர்களுக்கு பதவியில் உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய பணியில் அலைச்சல் இருக்கும். தேவையில்லாத உங்களுக்கு ப்ரொமோஷன்கள் கிடைப்பது மட்டும் இல்லை, அடிக்கடி இடத்த மாற்றுற மாதிரி சூழ்நிலை வரும். உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. இப்படி இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சில நல்ல பலனையும் நிறையா கெட்ட பலனையும் குரு பகவான் வாரி வழங்க போறாருங்க. அதனால் முடிந்த வரை பணத்தை மிச்சம் பண்ணுங்க, எப்படியாவது மிச்சம் பண்ணுங்க, வேறு வழியே இல்லை. பணம் சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டு உங்களுக்கு. அடுத்த ஆண்டும் கூட அப்படி தான். ஏன்னா குரு பகவான் 5வது வீட்டுக்கு போகிறப்ப ஒரு சில நேரத்தில் கஷ்டங்களை ஏற்படுத்துவார். அதனால் இப்போவே பணத்தை சேமிப்பு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நன்றி நண்பர்கள் அனைவருக்கும். மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் சந்திப்போம். வணக்கம்.